நம்ம பிரபஞ்சம் ரொம்ப பெரியது, மர்மமானது. நட்சத்திரங்கள், கோள்கள், கேலக்சிகள்னு நிறைய அதிசயமான விஷயங்கள்ல நிறைஞ்சிருக்கு. ஆனா இதெல்லாம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு எப்பவாச்சும் யோசிச்சிருக்கீங்களா? நிறைய கலாச்சாரங்கள்ல படைப்பு பத்தி கதை இருக்கு. அதுல ரொம்ப பிரபலமானது பைபிள்ல இருந்து வருது. கடவுள் 7 நாட்கள்ல எல்லாத்தையும் படைச்சார்னு அது சொல்லுது. வாங்க அந்த ஆரம்பத்துக்கு போய் படைப்போட 7 நாட்களை பத்தி பார்க்கலாம். ஆரம்பத்துல வெளிச்சமே இல்லாம இருட்டு மட்டும்தான் இருந்துச்சு. அந்த இருட்டு எங்கும் பரவி இருந்தது, ஒரு ஒளி கீற்றும் இல்லாமல். வெளிச்சமே இல்லாத உலகத்தை நினைச்சு பாருங்க. எதுவும் தெளிவா தெரியாது, எல்லாமே இருட்டில மூழ்கி இருந்தது. ஆனா கடவுளுக்கு ஒரு திட்டம் இருந்துச்சு. அவர் சொன்னார், வெளிச்சம் உண்டாகட்டும். அந்த வார்த்தைகள் பிரபஞ்சத்தை மாற்றின. அப்படியே பிரபஞ்சம் முழுக்க பளிச்சுன்னு வெளிச்சம் நிறைஞ்சது. வெளிச்சம் நல்லதுன்னு கடவுள் பார்த்தார். வெளிச்சத்தையும் இருளையும் பிரிச்சார். ஒளி இருட்டை வென்றது. வெளிச்சத்தை பகல்னும் இருட்டை இரவுன்னு சொன்னார். இப்படித்தான் படைப்போட முதல் நாள் வெளிச்சத்தோட அதிசயத்தோடவும் பகல் இரவோட சுழற்சியோடவும் முடிஞ்சது. ஒளி மற்றும் இருட்டின் இந்த மாபெரும் மாற்றம் பிரபஞ்சத்தின் அடிப்படையை அமைத்தது. இரண்டாவது நாள் கடவுள் தாம் படைச்ச உலகத்தை பார்த்தார். தண்ணிய பிரிக்கணும்னு முடிவு பண்ணினார். ஒரு பெரிய விரிவாக்கத்தை படைச்சார். அந்த விரிவாக்கத்தை தான் நாம ஆகாயம்னு சொல்றோம். மேல பார்த்தா நீல நிறம் மட்டும்தான் தெரியுதுன்னு நினைச்சு பாருங்க. இந்த ஆகாய மேகங்கள் மிதக்கவும் பறவைகள் பறக்கவும் இடமாச்சு. உலகம் கொஞ்சம் கொஞ்சமா உருவா ஆரம்பிச்சது. மூணாவது நாள் ரொம்ப வேலையா போச்சு. கடவுள் தண்ணியை எல்லாம் ஒரே இடத்துல சேர்த்தார். அப்படி செய்யும் போது நிலம் வெளியே வந்துச்சு. கடவுள் தண்ணியை எல்லாம் ஒரே இடத்துல சேர்த்தார். அப்படி செய்யும் போது நிலம் வெளியே வந்துச்சு. அந்த நிலத்தை பூமி என்றும் சேர்ந்த தண்ணியை கடல் என்னும் சொன்னார். ஆனா கடவுள் இன்னும் முடிக்கல. பூமியை அழகாகணும்னு நினைச்சார். கடவுள் அந்த நிலச்சை பூமி என்றும் சேர்ந்த தண்ணியை கடல் என்னும் சொன்னார். ஆனா கடவுள் இன்னும் முடிக்கல. பூமியை அழகாக்கன்னு நினைச்சார். நிலத்துல இருந்து செடிகள் வர வச்சார். நிலத்துல இருந்து செடிகள் வர வச்சார். எல்லா விதமான மரங்களையும் பூக்களையும் படைச்சார். எல்லா விதமான மரங்களையும் பூக்களையும் படைச்சார். காத்துல எவ்வளவு நல்ல வாசனை வீசுதுன்னு நினைச்சு பாருங்க. காத்துல எவ்வளவு நல்ல வாசனை வீசுதுன்னு நினைச்சு பாருங்க. உலகம் ரொம்ப அழகான இடமா மாறிக்கிட்டே இருந்துச்சு. உலகம் ரொம்ப அழகான இடமா மாறிக்கிட்டே இருந்துச்சு. கடவுள் படைத்த இந்த அழகான உலகம் மனிதர்களுக்கு வாழ்வதற்கான ஒரு சிறந்த இடமா மாறியது. நாலாவது நாள் கடவுள் வானத்தை பார்த்தார். மேகங்களை தவிர வேற எதுவும் இல்லைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பகல்ல வெளிச்சமும் வெப்பமும் கொடுக்க சூரியனை படைச்சார். இரவுல மெதுவா ஒளிர் நிலாவை படைச்சார். வானத்துல நிறைய நட்சத்திரங்களையும் தூவி விட்டார். அதுங்க வைரம் மாதிரி மின்னுது. இந்த விண்மீன்கள் நேரத்தை கணக்கு பண்ண உதவுது. பகல் இரவு பருவகாலங்களை உருவாக்குது. அந்தாவது நாள் கடவுள் தன்னிலையும் வானத்திலையும் உயிர்களை படைக்கலான்னு முடிவு பண்ணினார். கடல்ல நீந்திர எல்லா விதமான மீனையும் படைச்சார். பெரிய மீன், சின்ன மீன், திமிங்கலா, பவளப்பாறைகள், நிறைய உயிர்கள். அப்புறம் வானத்துல பறவைகளை படைச்சார். அருகான இறகுகள் உள்ள பறவைகள் பூமிக்கு மேல பறந்துச்சு. மரங்கள பாட்டு பாடுச்சு. உலகம் இப்போ சத்தத்தோடவும் அசைவுகளோடவும் நிறைஞ்சிருந்துச்சு. ஆறாவது நாள் ரொம்ப முக்கியமான நாள். கடவுள் நிலத்துல வாழ்ற எல்லா மிருகங்களையும் படைச்சார். சின்ன பூச்சிகள், ரோமம் உள்ள மிருகங்கள், சூட்டமா வாழ்ற மிருகங்கள் எல்லாத்தையும் படைச்சார். கடைசியா மனிதர்களை படைச்சார். அவங்களுக்கு யோசிக்கிற, நேசிக்கிற, உலகத்தை பாதுகாக்கிற திறனை கொடுத்தார். கடவுள் மனிதர்களுக்கு எல்லா உயிர்களையும் கட்டுப்படுத்துற அதிகாரத்தையும் தாம் படைச்ச உலகத்தை பாதுகாக்கிற பொறுப்பையும் கொடுத்தார். இப்படி 7 நாட்கள்ல கடவுள் வானத்தையும் விண்மீன்களையும் படைச்சார். அந்த அழகான நட்சத்திரங்கள் நம்மை மெய்மறக்க வைக்கின்றன. பூமியையும் படைச்சார். உலகத்தை வெளிச்சத்தால நிரப்பினார். அந்த வெளிச்சம் நம்ம வாழ்க்கைக்கு உயிர் கொடுக்கின்றது. நிலத்தையும் கடலையும் பிரிச்சார். நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச செடிகள், மரங்கள் எல்லாம் வளர்ந்தன. மிருகங்கள் எல்லாத்தையும் படைச்சார்.
நம்ம உலகம் ஒரு பரிசு, அதிசயமா அழகான இடம்னு இந்த கதை நமக்கு ஜாகப்படுத்துது. மனிதர்களும் மிருகங்களும் எல்லாரும் இந்த அற்புதமான கோள்ல ஒன்னா வாழ்றோம்னு ஜாபப்படுத்துது. இந்த அழகான இயற்கை நம்மை மெய்மறக்க வைக்கின்றது. நட்சத்திரங்களை பார்க்கும்போதோ சின்ன புசூச்சியை பார்க்கும்போதோ படைப்போட சக்தியையும் இந்த பிரபஞ்சத்துல நம்ம வீட்டை பாதுகாக்கிற நம்ம பொறுப்பையும் ஜாகம் வச்சுக்கணும். நம்ம ஒவ்வொருவரும் இந்த உலகத்தை பாதுகாக்கும் பொறுப்பை ஏற்கணும். இயற்கையை நேசிக்கவும் பாதுகாக்கவும் நம்ம பங்கு ஆற்றணும். இந்த பிரபஞ்சம் நம்ம எல்லாருக்கும் ஒரு பரிசு.